திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. மேலும் மாவட்ட கேரம் சங்கம் மற்றும் மதர் தெரசா லயன்ஸ் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 15 பள்ளிகளில் இருந்து 250க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழூர் ஊராட்சியில் உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்தும் தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் 22ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நாச்சிமுத்து கவுண்டர் நூற்றாண்டு விழா அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை இன்ஃபைனைட் கம்ப்யூட்டர் சொல்யூஷன் நிறுவனத்தின் மூத்த இயக்குனர் சோபா சுரேஷ் நிதேன், இந்த தருணம் கல்வி சாதனையின் ஒரு கொண்டாட்டமாகவும் பல வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளால் நிரம்பிய புதிய பயணத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று சிறப்புரையாற்றினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திருச்சி, கரூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து விநாயகர் சிலை கேட்டு வருவதாகவும் 10 அடிக்கு மேல் சிலை அமைக்க அரசு தங்களுக்கு அனுமதி அளித்தால் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று விநாயகர் சிலை வடிக்கும் சிற்பி வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி மற்றும் அதிவேக என்ஜின் ஆகியவற்றை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மீன்வளத்துறை மாவட்ட உதவி இயக்குனர் மோகன்குமார், காவல்துறை டிஎஸ்பி அண்ணாதுரை மற்றும் வட்டாட்சியர் சதீஷ் ஆகியோர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மாணவ மன்றங்களின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஜி மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு மாணவர் மன்றங்களை தொடக்கி வைத்து தட்டச்சு இலவச பயிற்சியில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். குமரி மாவட்டம் கலியல் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பணியாற்றிய ஸ்டெல்லா என்ற ஆசிரியை தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பள்ளியில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை பள்ளியில் இருந்து வெளியேற்றியதாக பாதிக்கப்பட்ட ஆசிரியை ஸ்டெல்லா பள்ளி நிர்வாகம் மீது குற்றம் சாட்டிய நிலையில் கலியால் காவல் நிலைய போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதுக்காக பண்றாங்கன்னு இங்க நிறைய ஃப்ராடு தானே நடக்குது. அதை நான் தட்டி கேட்டுட்டு இருக்கேன். நிறைய ஃப்ராடு தானேன்னு சொல்ல போனா அப்படின்னா ஒரு டீச்சர் இதே மாதிரி ஒரு 3-4 ஜோடிகள் உண்டு. இவங்க தனியாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கேட்டால் எவிடன்ஸை தாங்கன்னு. இப்போ நாங்கள் டீச்சர்ஸ் இருக்கும்போதே என்ன எவிடன்ஸை கொடுக்கணும்னு தெரியாது. எல்லா டீச்சர்ஸுமே பயந்து தான் வேலை பார்க்குறாங்க. யாருக்குமே நிமிர்ந்து பேசுகிறதுக்குள்ள தைரியம் இல்லை. அவங்க அப்படி பேசியாச்சுன்னு சொன்னால் உடனே அவங்கள பழி வாங்குறாங்க. அதனால் அவங்க யாருமே திறக்கிறது கிடையாது. எங்களை 2 ஸ்டாஃப் செக்ரட்டரிஸ் உண்டு. அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறதுன்னு உள்ள ஒரு இதில் இருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் வீரச்சோழன் கிராமத்தில் இஸ்லாமிய உறவின் முறை டிரஸ்ட் போர்டு நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்வில் ஒரு தரப்பினர் தங்களை அனுமதிக்கவில்லை என்றும் தேர்தல் நடத்தாமல் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் திருச்சுழி டிஎஸ்பி பொன்னரசு தலைமையிலான 70க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் காவல் நிலையத்திற்குள் வந்த பச்சோந்தியை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அதனை பக்குவமாக மீட்டு அருகில் இருந்த பூங்காவில் விட்டனர். இதனையடுத்து அங்கு இருந்த மரம் ஒன்றில் ஏறிய பச்சோந்தி தனது நிறத்தை மாற்றுவதை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கண்டு உற்சாகமடைந்தனர்.
தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருநெல்வேலியில் கவின் செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கல் இறக்குமதி செய்வதற்கு பிரச்சாரம் செய்து வரும் சீமானை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டவாதிகளை கலைய செய்தனர். தமிழகத்தில் நாளை ஆடி 18 வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதனை முன்னிட்டு திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை சற்று உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 500 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை பூ தற்பொழுது 1500 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கு விற்பனையான கடகாம்பரம் தற்பொழுது ரூபாய் 1000க்கும் விற்பனையானது. அதேபோன்று 100 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ தற்பொழுது 700 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கருஞ்சின்னானூரில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறில் ஒரு தரப்பினர் வைக்கோல் போரில் தீ வைத்ததால் அருகில் இருந்த ஆட்டுப்பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 30 ஆடுகள் 5 பசுமாடுகள் ஆகியவற்றை மலைப்பகுதியில் விரட்டிவிடப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மசனகுடி மாயார் செல்லும் சாலையில் வாகனங்களை ஒற்றை யானை துரத்தும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உதகையில் கடந்த சில நாட்களாக வனவிலங்குகளின் தொல்லை அதிகரித்து வருவதால் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவாவில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவில்பட்டியைச் சேர்ந்த துர்காஸ்ரீ என்ற மாற்றுத்திறனாளி மாணவி 3 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். 18 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள மானரமுட்டி ஆச்சாரியா பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வரும் மாற்றுத்திறனாளி மாணவியான துர்காஸ்ரீ ராபிட் பிரிவில் தங்கப் பதக்கத்தையும், பிரிட்ஜ் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும், ஸ்டாண்டர்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் கிராமத்தில் சுரவி நதிக்கரையில் அமைந்துள்ள சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வரன் பகவான் கோயிலில் ஆடி மாத சனிவார திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று குச்சனூர் சனீஸ்வரர் பகவானை தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த பட்லப்பள்ளி கிராமத்தில் சோலார் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாகம்பரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்கூட்டியே அமைதிக்குழு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இதற்கு கம்பெனி நிர்வாகம் கிராம மக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், ராயபுரம் உள்ளிட்ட மண்டலங்களில் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் இ-சேவை மையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அதில் உள்ள ஆதார் மையத்தில் சர்வர் பிரச்சினை காரணமாக ஆதார் மையங்களில் புகைப்படம் மற்றும் பெயர் மாற்றம் செய்யும் வரும் பொதுமக்கள் காலை முதல் காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் சர்வர் பிரச்சினை உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்ததால் பொதுமக்கள் வெகுநேரம் காத்திருந்து பெரும் அவதியடைந்தனர். கரூரில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. முகாமை பார்வையிட வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் அதிகாரிகள் சரியான முறையில் செய்யாததாலும் அதிகாரியிடம் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும் என்று கோபமாக கூறி காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். தென்காசி நகர பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவானது நிறைவு பெற்று 4 மாதங்களே ஆகியுள்ள நிலையில் ஆலயத்தில் உள்ள 9 நிலைகள் கொண்ட சுமார் 180 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தில் உள்ள ஒரு சிறிய சிமெண்ட் கலசமானது பெயர்ந்து விழுந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணைக்கு மேல் பழங்குடியின மலைவாழ் மக்களுக்கு அரசின் சார்பாக வீடு கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகளை செய்வதற்காக லாரியில் ஹிட்டாச்சி எனப்படும் கனரக இயந்திரம் கொண்டுவரப்பட்டது. பின்னர் லாரியிலிருந்து ஹிட்டாச்சி வாகனத்தை கீழே இறக்கும்போது ஹிட்டாச்சி வாகனம் நிலை தடுமாறி சாலையின் ஓரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் மணிகண்டன் ஹிட்டாச்சி வாகனத்திற்கு அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.
செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.